வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீகுமார், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே, அதாவது உலக ஆண்கள் தினம் பற்றி பார்க்க போகிறோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஆண்கள் வந்துட்டு வீட்டுக்கு, அதே மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி, நாட்டுக்கு நிறையா வந்துட்டு நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ், நம்ம வேலை செய்கிறது, நம்ம வந்து சோஷியல் ஒர்க் எல்லாத்தையுமே வந்துட்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு அதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி நம்மளோட ஒர்க் பிளேஸில் ப்ளஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கிற அதர் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அதுவும் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஆஸ் எ மேல் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அதை பற்றின அவேர்னஸ் வந்துட்டு எல்லாருக்கும் கொண்டு வரதுக்காக தான் இந்த நாள் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இதில் வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹெல்த்துங்கும் போது என்னென்னாக்கா ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த், இன்னொன்று மென்டல் ஹெல்த். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறையா இப்போ சுகர், ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறது, ப்ளஸ் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், ப்ளஸ் வேரியஸ் அதர் போன் ரிலேட்டட் மசில் ஏஜிங்னால் வர ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். பட் நமக்கு ட்ரெடிஷ்னலாக என்னென்னாக்கா ஆம்பளைங்கன்னா வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்கான பீப்புள், பெருசாக வந்துட்டு டயர்டாக மாட்டாங்க அப்படின்லாம் நம்மளை வந்துட்டு இருக்கிறது ஒரு பிலீஃப் இருக்கிறதுனால நம்ம அதை உடனே வந்துட்டு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி பெருசாக பார்க்க மாட்டோம். நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட உடம்புல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நம்ம அலட்சியமாக இருக்காமல் கவனமாக வந்துட்டு பார்த்துக்கணும். அதுக்கு வந்துட்டு பீரியாடிக்காக ஹெல்த் செக்கப் பண்ணணும். ஸோ பீரியாடிக்காக ஹெல்த் செக்கப் பண்ணதில் என்னென்ன ஹெல்த் யூஸ் என்னன்னாக்கா, நம்ம வந்துட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நம்ம அதை ஏர்லியராக வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கேற்றாப்புல நம்ம அதுக்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, டயட் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இல்லை தேவைப்பட்டால் ரொம்ப அதிகமாக இருந்தால் டேப்லெட்ஸ் எடுக்கணுமா அப்படின்றதும் நம்ம பிளான் பண்ணலாம். அடுத்தது, இன்கேஸ் நம்ம ஆல்ரெடி பேஷண்ட்டாக இருக்கோம், ஆல்ரெடி நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா பீரியாடிக்காக செக்கப் பண்ணும்போது நம்ம அந்த பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நம்மளோட இசிஜி நார்மலாக இருக்கா, எக்கோ ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா, கிட்னி டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம மானிட்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது தவிர நம்ம ஏஜிங் ப்ராசஸ் ஆகும்போது நமக்கு ஏஜ் ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு அந்த பிரெயின் ரிலேட்டட் நியூரோபதி ப்ராப்ளம் வருது, போன் ப்ராப்ளம் வரும், மசில் வீக்னஸ் வரும். அதுக்கேற்றாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் இந்த பீரியாடிக் ஹெல்த் செக்கப் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, நம்மளோட மன பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் வந்துட்டு நம்ம பெருசாக யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். நமக்குள்ளே வச்சுட்ருப்போம். நிறையா நம்ம அதை இன்னும் கஷ்டப்பட்டு இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, வி ஷுட் கம் அண்ட் ஓப்பன் அவுட் பண்ணி ஒன்று உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களோட ஒர்க் பிளேஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை கலீக்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யூ கேன் டேக் கேர் ஆஃப் போத் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். தேங்க்யூ.